வணக்கம், இது ஆதித்த கரிகாலனின் காலச்சக்கரம் பாகம் 62. காலம் 10ஆம் நூற்றாண்டு. பெரிய பழுவேற்றையரே, கூறு ஆதித்த கரிகாலா. வந்தியத்தேவன் எங்கே சென்றான்? ஏன் ஆதித்த கரிகாலா? இல்லை, அவனிடம் சிறிது கோபமாக பேசிவிட்டேன். நந்தினியின் விடயத்தில் நான் தலையிட மாட்டேன் என்று உங்களிடம் கூறிவிட்டேன். இருந்தாலும் வந்தியத்தேவன் சிலவற்றை என்னிடம் கூறியது எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அதனால் சிறிது அவனிடம் கோபமாக பேசிவிட்டேன். அவன் என்ன செய்கிறான் என்று தெரியவில்லை. அவனை எங்காவது கண்டால் என்னை வந்து சந்திக்குமாறு கூறுங்கள். புரிகிறதா? சரி ஆதித்த கரிகாலா. சரி, நீங்கள் செல்லுங்கள். பிறகு அடுத்து எங்கே செல்ல போகிறீர்கள்? ஒன்றுமில்லை, தஞ்சையை நோக்கி செல்ல போகிறேன். சரி, ஆகட்டும். நான் கடம்பூர் சம்புவராயரை சென்று சந்திக்க வேண்டும். சரி, நீங்கள் செல்லுங்கள், நானும் செல்கிறேன் என்று இவர்கள் உரையாடிக் கொண்டிருக்க அதே மறுமுனையில் கடம்பூர் சம்புவரையர் மாளிகை. அரசி, கூறுங்கள். ஆதித்த கரிகாலர் தற்போது காஞ்சிபுரத்திலிருந்து புறப்பாடானதாக செய்தி வந்தது. ஆகட்டும், அவர் வருகையில் என்னை வந்து அழைத்துச் செல்லுங்கள். புரிகிறதா? சரி அரசே. அமைச்சரே, கூறுங்கள் சம்புவரையரே. ஆதித்த கரிகாலர் என்ன விடயத்திற்காக இங்கு வருகிறார் என்று தெரியுமா? இல்லை அரசே, நீங்கள் வரக்கூடியதாக தான் செய்தி. சரி, அப்படியே இருக்கட்டும். ஏன் அரசே? ஒன்றுமில்லை, ஆதித்த கரிகாலனை சந்தித்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. அவர் வரட்டும், பேசிக்கொள்ளலாம். சரி அரசே என்று கடம்பூர் மாளிகையில் ஆதித்த கரிகாலன் வருகையை எண்ணி இவர்களும் சற்று உரையாடி கொண்டிருந்தார்கள். அதே மறுமுனையில் இடும்பன்காரி, கூறு ரவிதாசா, இப்போது என்ன திட்டம்? கடம்பூர் மாளிகைக்கு செல்ல ஒரு தனி பாதை ஒன்று உள்ளதாக நான் கேள்விப்பட்டேன். அது நந்தினியிடம் இருந்து வந்த செய்தி. நந்தினி கூறிய அந்த பாதை ஆற்றங்கரை வழியாக அங்கு ஒரு குதிரைகள் நின்று கொண்டிருக்கும், பொம்மை குதிரைகள். அதற்கு அருகில் ஒரு சுரங்கப்பாதை ஒன்று இருப்பதாக செய்தி. அதன் வழியாக சென்றால் ஆதித்த கரிகாலன் எங்கு இருக்கிறானோ அந்த இடத்திற்கு நம்மை அழைத்துச் செல்லும் அந்த பாதை. அதன் வழியாக நாம் முன்னரே சென்று அந்த ஆதித்த கரிகாலனின் அறையின் அருகில் காத்திருக்க வேண்டும். பிறகு தக்க சமயம் பார்த்து அந்த ஆதித்த கரிகாலனை கொன்று குவிக்க வேண்டும் என்று இவர்கள் பேசிக் கொண்டிருக்க அதே மறுமுனையில் ஆழ்வார்க்கடியார் நம்பியே, கூறு வந்தியத்தேவா. இப்போது இங்கிருந்து நான் அந்த சுரங்கப்பாதை வழியாக நான் கடம்பூர் மாளிகைக்கு செல்ல போகிறேன். என்ன வந்தியத்தேவா கூறுகிறாய்? ஆமாம் ஆழ்வார்க்கடியார் நம்பியே, ஆதித்த கரிகாலர் தற்போது கடம்பூர் மாளிகைக்கு வர இருக்கிறார். அவர் இன்னும் அரை நாளிகையில் வந்து விடுவார். பிறகு அவர் இருக்கும் அறை எங்கு இருக்கிறது என்று தெரியவில்லை. இந்த சுரங்கப்பாதை வழியாக சென்றால் அரண்மனைக்குள் செல்லலாம் என்று நானே கணித்தேன். என்ன வந்தியத்தேவா? இல்லை, மற்றவர்கள் கூறி தெரிந்து கொண்டேன். நான் இப்போது செல்லலாம் என்று இருக்கிறேன். நீங்கள் இங்கேயே இருக்கிறீர்களா? நானும் வருகிறேன். ஆழ்வார்க்கடியார் நம்பியே, நீங்கள் வேறு வழியாக வாருங்கள். ஏன் வந்தியத்தேவா? நான் இப்போது செல்ல போவதில்லை. பிறகு இந்த வழியாக செல்ல போகிறேன். அது ஆதித்த கரிகாலன் கோட்டைக்கு வந்ததுக்கு பிறகுதான் செல்ல போகிறேன். சரி சரி சரியடா. அப்படி என்றால் நீ இப்போது என்ன செய்ய போகிறாய்? அதை நான் பிறகு கூறுகிறேன். என்ன வந்தியத்தேவா குழப்புகிறாய்? உனக்கு ஒன்றும் புரியாது ஆழ்வார்க்கடியார் நம்பியே, நீங்கள் சற்று அமைதியாக இருங்கள் என்று அவர்கள் ஒரு படகில் அந்த ஆற்றங்கரையை கடந்து கொண்டிருந்தார்கள். அதே மறுமுனையில் மணிமேகலை, கூறு நந்தினி, ஆதித்த கரிகாலர் எப்போது இங்கு வருவார்? இன்று இரவுக்குள் வந்து விடுவார் என்று தோன்றுகிறது. சரி, அப்படி என்றால் வந்தியத்தேவனை நீ எங்கு இறுதியாக சந்தித்தாய்? நான் அந்த ஆற்றங்கரையோரம் சந்தித்தேன். இப்போது வந்தியத்தேவனை எதற்காக கேட்கிறீர்கள்? இல்லை, வந்தியத்தேவனையும் இங்கு வர கூறியிருந்தேன், அதற்குத்தான். அப்படி என்றால் வந்தியத்தேவன் எதற்காக? அது ஒன்றுமில்லை, உனது அண்ணன் இங்கே. எனது அண்ணன் கந்தன்மாறன் இப்போது எங்கிருக்கிறான் என்று தெரியவில்லையே. சரி, இருக்கட்டும். வந்தியத்தேவன் இங்கு வந்தவுடன் வந்தியத்தேவனை எங்காவது அழைத்துச் சென்று விடு நீ. ஏன்? பிறகு கூறுகிறேன், அவன் வரட்டும். வந்தவுடன் நீ அழைத்துச் செல் என்று இவர்கள் பேசிக்கொண்டிருக்க அதே தருணம் தனது ஒரு பெட்டிக்குள் இருந்து மீன் சின்னம் பொறித்த வாளை எடுத்து பார்த்து கொண்டிருந்தாள் நந்தினியும். அதே மறுமுனையில் இலங்கை புத்தவிகாரம். இப்போது பூரண குணமடைந்து அருள்மொழிவர்மர் இங்கிருந்து சென்று விட்டார். என்ன கூறுகிறீர்கள்? ஆமாம். நீங்கள் எதற்காக வந்தீர்கள்? இல்லை, அருள்மொழிவர்மரை கைது செய்து அழைத்து வர வேண்டி அரசரின் கட்டளை. அரசரின் கட்டளை என்றால் அருள்மொழிவர்மரையே கைது செய்ய வருவீர்களோ? இல்லை இல்லை, அவருடைய தந்தை சுந்தர சோழரின் கட்டளை. சரி, இருக்கட்டும். அவர் ஏற்கனவே தஞ்சையை நோக்கி சென்று விட்டார். அப்படியா?
ஆமாம், நீங்கள் தஞ்சையை சென்று அவரை சந்தியுங்கள் என்று அந்த புத்த பிச்சுக்கள் கூற அங்கு சென்றவர்கள் மீண்டும் தஞ்சை திரும்பினார்கள். இவர்களெல்லாம் ஒருபுறம் தயாராகிக் கொண்டிருக்க அந்த ஆதித்த கரிகாலனின் கொலை நிகழும் நேரத்தை நோக்கி சவரா, குல்லா, பிரசாத், கலா மற்றும் கடம்பன் இவர்கள் காலத்தை கடந்தார்கள். அன்று இவர்கள் இருக்கும் நாளிலிருந்து 10 நாட்கள் கடந்து செல்ல அன்று அவர்களுக்கு கிடைத்த செய்தி என்னவென்றால், ஆதித்த கரிகாலன் கொலை செய்யப்பட்டு விட்டார் மற்றும் வந்தியத்தேவனை கைது செய்து வைத்திருக்கிறார்கள் என்று செய்தி வந்தது. மேலும் அவர்கள் எந்த தினத்தில் இது நடந்தது என்று அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அதே நாளில் காலத்தை மாற்றி ஆதித்த கரிகாலனை காப்பாற்றலாம் என்று எண்ணிய அவர்கள் காலத்தை மாற்ற துணிந்தார்கள். அதேபோன்று காலத்தை மாற்றி அமைத்த அவர்கள் சொக்கநாதா, சொல்லுங்கள் கடம்பரே. அப்படியென்றால் இன்றுதான் ஆதித்த கரிகாலரை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரம் இரவு நேரம் என்பதால் நாம் இப்போது எந்த நேரத்தில் இருக்கிறோம் என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அதை நான் தெளிவாக கூறுகிறேன். இன்று இரவு, அதாவது இன்று காலை பகல் முழுவதும் முடிந்து இன்று இரவுதான் ஆதித்த கரிகாலனை கொலை செய்திருக்கிறார்கள். நாம் இப்போது இன்று காலை 4 மணி அளவில் இருக்கிறோம். நாம் இப்போதே இங்கிருந்து சென்று கடம்பூர் மாளிகைக்கு எந்த வழியாக செல்ல வேண்டும் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு பிறகு நாம் அங்கு சென்று அவரை காப்பாற்ற வேண்டும். சொக்கநாதா, கூறுங்கள். நீ கூறுவது சரிதான். ஆனால் இருந்தாலும் அவ்வளவு சுலபமாக நாம் அந்த கோட்டைக்குள் சென்றுவிட முடியாது அல்லவா? ஆமாம். அப்படியென்றால் அதற்கு வேறு வழி என்ன என்பதை தான் நாம் சிந்திக்க வேண்டும். சரி, சுரங்கப்பாதை என்று கூறுகிறார்கள் அல்லவா? அந்த சுரங்கப்பாதை வழியாகத்தான் வந்தியத்தேவனும் வந்ததாக வரலாறு மற்றும் அங்கிருந்த இடும்பன்காரி இவர்கள் எல்லாம் வந்ததும் அது வழியாகத்தான் என்று வரலாறு கூறுகிறது. அப்படியென்றால் நாம் அந்த சுரங்கப்பாதை வழியாகவே செல்லலாமா? அந்த சுரங்கப்பாதை உங்களுக்கு தெரியுமா? இல்லை சொக்கநாதா, எனக்கு தெரியாது. என்ன கடம்பரை கூறுகிறீர்கள்? நான் இதுவரை அந்த சுரங்கப்பாதையை கண்டதும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. ஆனால் அந்த சுரங்கப்பாதை எங்கு இருக்கிறது என்பதை நாம் எவ்வாறு கண்டறிய? யாரிடமாவது தங்களால் முடிந்தால் கேட்டு பாருங்களேன். இல்லை குல்லா, அப்படியென்றால் நாம் யாரை கேட்டாலும் அதை பற்றி யாரும் கூற மாட்டார்கள். சுரங்கப்பாதை என்பது யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காகத்தானே. அதனால் அதை பற்றி யாரும் பெரிதாக கூற மாட்டார்கள். அப்படியென்றால் நாம் அந்த வழியை எவ்வாறு கண்டுபிடிக்க முடியும்? தெரியவில்லை சொக்கநாதா. நான் வேறு ஏதாவது யோசனை இருந்தால் கூறுகிறேன். வேறு என்ன யோசனை உங்களுக்கு? நாம் வெளி தேசத்திலிருந்து வருகிறோம் என்று கூறி கடம்பூர் அரசரை, அதாவது சம்புவரையரை சென்று சந்தித்தால் நமக்கு ஏதாவது ஒரு பொறி தென்படும் அல்லவா? ஆமாம், நீங்கள் கூறுவதும் சரிதான். அப்படியென்றால் நாம் எப்படி செல்வது, எப்படி போய் அவர்களை அணுகுவது என்று தெரியவில்லையே. அதை நான் பார்த்துக்கொள்கிறேன். நீங்கள் இந்த மாறு வேடத்தை எல்லாம் கலைத்துவிட்டு ஒரு போர் வீரரை போல தனது உடைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். பிறகு நாம் சென்று சம்புவரையரை சந்திப்போம். சரி, அப்படியென்றால் அதற்கான உடைகள் என்னிடம் இருக்கிறது. நான் அதை தருகிறேன். அது உங்களுக்கு சரிவர இருக்குமா என்று தெரியவில்லை. இருந்தாலும் கொஞ்சம் சமாளித்துக் கொள்ளுங்கள். பரவாயில்ல சார், நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். என்ன புரியவில்லை? நாங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சார், நாங்கள் போட்டுக்கிறோம். சரி, ஒன்றும் புரியவில்லை. நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் அணிந்து கொள்கிறீர்கள் அல்லவா? ஆமாம் ஆமாம். சரி, நான் அந்த ஆடைகளை எடுத்து வருகிறேன், இங்கேயே இருங்கள் என்று கடம்பனும் சென்று அந்த ஆடைகளை எடுத்து வர அவர்கள் அந்த போர் வீரர்களை போன்ற ஆடையை அணிந்து கொண்டு மேலும் அந்த பெண்ணிற்கு முகக்கவசம் அணிந்த ஆடைகளையும் எடுத்து வந்து கொடுத்தார். அதையும் வாங்கி அணிந்து கொண்ட அவர்கள் இப்போது போர் வீரர்களைப் போல தோற்றத்துடன் அங்கிருந்து புறப்பாடானார்கள். கடம்பூர் மாளிகைக்கு காலை நேரமும் ஆனது. அந்த நாளில் சூரியன் உதித்து உச்சி வெயிலடிக்க சம்புவரையரை சந்திக்கலாம் என்று இவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். அதே வேளையில் அந்த சுரங்கப்பாதை வழியாக இடும்பன்காரி, மந்திரவாதி ரவிதாசன் இவர்களுடன் அவர்கள் கூட்டாளிகளும் அந்த சுரங்கப்பாதை வழியாக சென்று அங்கிருந்த ஒரு அறையில் பதுங்கிக் கொண்டார்கள். அதே மறுமுனையில் வந்தியத்தேவனும் அந்த சுரங்கப்பாதை வழியாக சென்று மணிமேகலையுடன் அந்த சுரங்கப்பாதைக்கு வந்தடைந்தான். அதே தருணம் ஆதித்த கரிகாலன் நந்தினியை சந்திக்க வர இருக்கும் மறையில் நந்தினியும் அந்த மீன் சின்னம் பொறித்த வாளை எடுத்து தன் கண்களால் பார்த்து கொண்டிருந்தாள். அதே மறுமுனையில் பெரிய பழுவேற்றையரும் பழுவூர் ராணியை சந்திக்க வந்து கொண்டிருந்தார். அதே தருணம் மணிமேகலையும் நந்தினியுடன் உரையாடி கொண்டிருக்க அங்கு மணிமேகலையின் அண்ணன் கந்தன் மாறனும் அந்த இடத்திற்கு வந்தடைந்தான். மாலை நேரமும் ஆனது. சூரியன் இருள ஆரம்பித்தது. இப்போது கடம்பூர் மாளிகைக்கு சென்ற
குல்லா, பிரசாத், சவரா, கலா மற்றும் கடம்பன் இவர்கள் ஐவரும் அங்கு சென்று கடம்பூர் அரசரை சந்திக்க. எங்கிருந்து வருகிறீர்கள்? அரசே, நாங்கள் வடதேசத்தில் இருந்து வருகிறோம். சரி. கடம்பா, கூறுங்கள் அரசே. இவர்களுக்கு என்ன தேவை என்று கேட்டறிந்தாயா? கேட்டறிந்தேன் அரசே. என்ன தேவை? இவர்களுக்கு வியாபாரம் செய்கிறார்கள், வணிகம் செய்கிறார்கள். வணிகத்திற்கு சில காசோலைகள் உதவியாக கேட்கிறார்கள். அந்த காசோலைகளையும் இங்கிருந்து செல்லும்போது மீண்டும் அவர்கள் தங்களிடம் ஒப்படைத்து விடுவதாக கூறுகிறார்கள். என்ன வணிகம்? வளையல்கள், சங்கு வளையல்கள் வியாபாரம் செய்பவர்களாம். அந்த வணிகத்திற்காகத்தான் அவர்களுக்கு காசோலைகள் தேவைப்படுவதாக கூறுகிறார்கள். சரி, அப்படி என்றால் பெற்றுக்கொள்ளுங்கள் அமைச்சரே. அரசே, அவர்களுக்கு தேவையான காசோலைகளை கொடுங்கள். அவர்கள் மீண்டும் நம்மிடம் எடுத்து வந்து கொடுத்துவிட்டு சென்று விடுவார்கள். சரி அரசே. கடம்பா, அரசே, அவர்கள் போர் வீரர்களைப் போன்று தோற்றம் இருக்கிறது. நீங்கள் என்னவென்றால் வணிகர் என்கிறீர்கள். அரசே, அவர்கள் வணிகர்தான். அவர்கள் அங்கிருந்து வரும்போது மழை வெள்ளம் அதிகமாயிற்றல்லவா, அதில் அனைத்து உடைகளும் நினைந்து விட்டதாம். அதனால் அவர்களுக்கு என்னுடைய ஆடையை கொடுத்தேன். மேலும் அந்த பெண் ஒருவள் இருக்கிறாள். அந்த பெண்ணுக்கு என்ன ஆடை கொடுப்பதென்று தெரியவில்லை. அதனால் முகக்கவசம் பொருந்திய ஆடைகளை நான் கொடுத்து விட்டேன். எனக்கு தூரத்தில் இருந்து வந்த சொந்தத்தின் அடிப்படையில் இவர்கள் தெரிந்தவர்கள். அதனால் தான் அரசே. சரி, அப்படி என்றால் உணவு அருந்து விட்டீரா? இல்லை அரசே, நாங்கள் உணவு அருந்து விட்டோம். பொய் கூறாதீர்கள். நீங்கள் சென்று உணவு அருந்துவிட்டு பிறகு இங்கிருந்து பொற்காசுகளை பெற்றுக்கொண்டு செல்லலாம். நன்றி அரசே. இவர்களுடைய பூர்வீகம் எது கடம்பா? வடதேசம். சரி, ஆகட்டும், செல்லுங்கள். சரி அரசே. காவலாளியே, கூறுங்கள் கடம்பா. இங்கு எங்கு உணவு கிடைக்கும்? இங்கு கீழே சென்றால் ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்கும். அங்கு உணவுகள் கிடைக்கும். நீங்கள் சென்று பெற்றுக்கொள்ளுங்கள். அங்கு பெற்றுக்கொண்டு நீங்கள் அங்கேயே ஓய்வெடுக்க வேண்டுமெனாலும் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். பிறகு வந்து எங்களை சந்தியுங்கள். சரி காவலாளியே, நன்றி. சரி கடம்பா, சென்று வா என்று அங்கிருந்து ஐவரும் செல்ல அவர்களும் சென்று உணவை பெற்றுக்கொண்டார்கள். உணவுகளை அருந்திக் கொண்டிருந்த அவர்கள், சொக்கநாதா, கூறு கடம்பரே. நான் கூறுவதை தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். கூறுங்கள். நான் சென்று ஆதித்த கரிகாலர் எங்கு இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் இங்கேயே உணவு அருந்திக் கொண்டிருக்கிறீர்களா? சரி, நாங்கள் இங்கேயே உணவு அருந்திக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் சென்று ஆதித்த கரிகாலர் எங்கு இருக்கிறார், என்ன வேலை செய்கிறார் என்பதை எல்லாம் அறிந்து வந்தீர்கள் என்றால் நமக்கும் சுலபமாக இருக்கும். இருங்கள், வருகிறேன் என்று கூறிவிட்டு கடம்பனும் அங்கிருந்து செல்ல அங்கிருந்த காவலாளி ஒருவனிடம், காவலாளியே, கூறுங்கள், இங்கு ஆதித்த கரிகாலர் வந்துவிட்டாரா? அவர் இங்கு வந்து 2 நாட்கள் ஆயிற்றே. அப்படி என்றால் அவர் இப்போது எங்கே இருக்கிறார்? அது எதற்கு உமக்கு? இல்லை, நானும் அவருடன் நின்று போர் செய்தவன் தான். நீங்கள் போர்படை வீரரோ? ஆமாம். சரி. அவர் இங்குதான் எங்காவது இருப்பார். எங்கு இருக்கிறார் என்று எனக்கு தெளிவாக தெரியவில்லை. நீங்கள் சென்று வேறு யாரிடமாவது கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். சரி என்று கடம்பனும் அந்த காவலாளியிடம் பேசிவிட்டு மீண்டும் வந்து அவர்களிடம் அமர, அவனுக்கு எதுவும் தெரியவில்லை போல். அவன் பிதற்றிக் கொண்டே பேசுகிறான். என்ன செய்யலாம்? என்ன கடம்பரை கூறுகிறீர்கள்? நீங்களே இப்படி கூறினால் எப்படி? பார்க்கலாம் சொக்கநாதா. நமக்கு இன்னும் காலதாமதம் இருக்கிறது. இன்று இரவுக்குள் அந்த சுரங்கப்பாதை எங்கிருக்கிறது என்று நாம் கண்டறிய வேண்டும். அது இல்லை என்றால் அந்த அறை எங்கிருக்கிறது என்று கண்டறிய வேண்டும். மேலும் நந்தினி எந்த அறையில் இருக்கிறாள் என்று எனக்கு தெரியும். கடம்பரே, என்ன கூறுகிறீர்கள்? ஆமாம், எனக்கு நந்தினி எங்கு இருக்கிறாள், அவர் எந்த அறையில் இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். அப்படி என்றால் அங்கு சென்று பார்த்தால் அவ்வளவு சுலபமாக அங்கெல்லாம் செல்ல முடியாது சொக்கநாதா. ஆமாம், அதுவும் உண்மைத்தான். வேறு வழி என்ன? பார்ப்போம், பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வாறு இவர்களும் உரையாடிக் கொண்டிருந்தார்கள். வந்தியத்தேவனும் மணிமேகலையும் ஒருபுறம் சந்திக்க, பாண்டிய தேசத்தின் ஆபத்துதவிகளான மந்திரவாதி ரவிதாசனும் இடுமன்காரியின் கூட்டாளிகளின் சதித்திட்டம் ஒருபுறமும், அதே தருணம் பிரசாத், கலா, சவரா, குல்லா, கடம்பன் என்று இவர்கள் ஐவரும் ஒருபுறமும் ஆதித்த கரிகாலனை நோக்கி வந்து கொண்டிருக்க, ஆதித்த கரிகாலனும் நந்தினியை நோக்கி வந்து கொண்டிருந்தான். அடுத்த விறுவிறுப்பான காட்சிகள் அடுத்த காணொளியில் நகரும். நீங்களும் நகர்ந்து கொண்டே இருங்கள். நன்றி, வணக்கம்.